துப்பாக்கியை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்துல கூட ஒரு டைலாக் வரும், துப்பாக்கி யார் வேணாலும் கொடுத்து வாங்கலாம், ஆனா யார் கையில இருக்குங்கிறது முக்கியம், யார் இருந்தாலும் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸ்க்ரீன்ல வர பிரசன்ஸும் பயங்கரமா இருக்கு. அது இன்ட்ரோல் பிளாக் வந்து பயங்கரம் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்காரு, விட மாட்டாருங்க, அவர் எப்பவுமே விட மாட்டார். ரொம்ப பிடிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, வில்லனுக்கு இவங்க கொடுத்த அந்த ஹைப் ஒர்த்து. உண்மையிலேயே ஹீரோவை காமிச்ச விதம் ஒர்த்து அப்படின்னு சொல்லணும். லவ் போர்ஷன் சான்ஸே இல்லை படத்துல. எஸ்கே முருகதாஸ் காம்போ சூப்பரா வந்திருக்கு. தளபதி ஏஆர் வந்து எப்பவுமே அல்டிமேட், அது கிட்ட வர முடியாது. கண்டிப்பா ஓப்பனா சொல்றேன், துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது கிட்ட எல்லாம் வர முடியாது. ஏற்கனவே முருகதாஸ் 2 குத்து விட்டாரு. ஸோ இது என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினைச்சு வந்தோம். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. துப்பாக்கி எவன்ட்டவனா வச்சுக்கடா, வில்லன் நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்குது. அனிருத் எப்பவுமே ஹிட் தான், எப்பவுமே ஹிட்டாக தான் இருக்கும். படம் ஆவரேஜ் தான் சார், சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார், ஒர்த் இல்லை. ஏஆர் முருகதாஸ் படம் தான் சார். நல்ல என்ன சொல்றது, துப்பாக்கி மாதிரி நினைச்சு எடுத்திருக்காரு. டம்மி துப்பாக்கி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல்னே சொல்லலாம். நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவருக்கு உரிய பாணி கமர்ஷியல் தான். ஸோ கமர்ஷியல் லவ்வில் தான் போகணும். ஆனால் இது லவ் தானே, டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ்வே. துப்பாக்கியை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், துப்பாக்கி யார் வேணாலும் கொடுத்து வாங்கலாம், ஆனால் யார் கையில் இருக்குங்கிறது முக்கியம், யார் இருந்தாலும் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லுவார்ல. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, சிவகார்த்திகேயன் சார் துப்பாக்கியை யூஸ் பண்ணாரா இல்லை ஏஆர் முருகதாஸ் சார் துப்பாக்கியை யூஸ் பண்ணாரானே தெரியல. ஏன்னா துப்பாக்கி அங்க இருந்தானே வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் வேற லெவல்ல இருந்தது, வேற லெவல்ல காட்டியிருந்தாங்க. டோட்டல் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து வில்லன் எடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல என்ன ஒரு குழப்பமா இருக்குன்னா, இப்போ நான் எஸ்கே சாரை ரசிச்சேனா இல்ல வில்லனை ரசிக்கிறேன்னானே தெரியல. அப்படி இருந்தது 2 பேரோட கம்பேக் அவ்வளோ சூப்பர். ஸ்க்ரீன்ல வர பிரசன்ஸும் பயங்கரமா இருக்கு. அது இன்ட்ரோல் பிளாக் வந்து பயங்கரம் தான். துப்பாக்கி வேலை செய்யணும், சூப்பரா வேலை செய்யணும். குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. டைலாக் எல்லாமே பக்காவா இருக்கு. ஒரு சீனுக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் அனிருத்தோட பிஜிஎம் தூக்கி கொடுத்துச்சு படத்துல. அவ்வளவுதான், அவர்தான் அனிருத் தான் முக்காவாசி காரணமே ப்ரோ. எஸ்கே கொடுத்ததும் வில்லன் கொடுத்ததும் நல்லா இருந்துச்சு, தரமா இருக்கு ப்ரோ. இதோ இவன்டே கேளுங்க, சின்ன பையன் கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு, அவனே சொல்லுவான். பயங்கரம் ப்ரோ. 2-3 வாட்டி பார்த்தாலும் தீராது, அந்த அளவுக்கு தரமான படம். முருகதாஸ் பயங்கரமா கொடுத்துறாரு அவரு. நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? எஸ்கே பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்தது. துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்காரு, விட மாட்டாருங்க, அவர் எப்பவுமே விட மாட்டார். ரொம்ப பிடிச்சிருக்காரு. புரியல மாஸ். அவரோட இது கம்பேக் கொடுத்த மாதிரி எனக்கு இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படிலாம் எனக்கு நான் என்ஜாய் பண்ணேன், ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணேன். ஹீரோயினுக்கு வந்து லைக் அவங்க கொடுத்த ரோல் அவங்க கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஏற்றவும் இல்லை இறக்கும் இல்லை, மினிமலாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சீனுமே பிடிச்சது. எனக்கு பர்சனலா பிடிச்சது கிளைமேக்ஸ். எனக்கு என்னன்னா, என்ன சொல்றது, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட தான் வந்து இந்த டீம்மேட்டோட அவங்களோட சொன்ன இது என்னன்னா, கூலிக்கு வந்து அவர் கொஞ்சம் மாசான பிஜிஎம் கொடுத்தாரு. ஸோ கூலிக்கு இதுக்கும் ஒரு 15 to 20 days தான் இருக்கும். அந்த பிஜிஎம் அளவுக்கு எனக்கு இங்கே வரலையோன்னு கொஞ்சம் ஃபீல். ஏன்னா அதுவும் அனிதான் இதுவும் அனிதான், ஆனால் எனக்கு அந்த லெவலுக்கு இது வரலையோ அப்படின்னு ஒரு சின்ன இது. மற்றபடி நல்லா இருந்தது. பட் அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப மாசாக கொடுத்துருப்பாரு. இதில் அப்படி கொஞ்சம் அப்படி கொடுக்கல, கொஞ்சம் அந்த குறை இருக்குது, அது மட்டும்தான். சூப்பரா நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்தது. படத்துல லாக் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செம்மையா ஃபயர் இருந்துச்சு. ஓகே, ஏஆர் முருகதாஸ் அவரோட கம்பேக் மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. அனிருத் அவரோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் செம்மையா இருந்துச்சு. நடுவில் ஃபைட் சீன் அப்போ நடுவில் வந்து ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று வந்து செம்மையா இருந்துச்சு. ஓகே, சிவகார்த்திகேயன் அவங்களும் ருக்மிணி அவங்களுடைய ஏன்னா ருக்மிணி அவங்களுக்கு வந்து இது 2வது படம் தமிழ்ல. ஸோ அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? அவங்க
அவர் வந்து ஃபீல்ட் அவுட்டே ஆக மாட்டார் போல, செம்ம மாஸ். கண்டிப்பா ஓவரால் பார்க்கும்போது அந்த மைனஸ் எல்லாம் நொறுங்கிடுது அப்படியே. ஹீரோ ஹீரோனோட போர்ஷன் ஒரு இடத்துல எல்லாம் நமக்கு கடுப்பேத்துற மாதிரி இருந்தா கூட படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது வேற லெவல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா வில்லனுக்கு இவங்க கொடுத்த அந்த ஹைப் ஒர்த்து. உண்மையிலேயே ஹீரோவை காமிச்ச விதம் ஒர்த்து அப்படின்னு சொல்லணும். லவ் போர்ஷன் சான்ஸே இல்லை படத்துல. அனிருத்தோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே சாங்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், மனசுல நிக்காத மாதிரி இருந்துச்சு. பட் மியூசிக் ஓகே, ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு படமா பார்க்கும்போது எல்லாமே இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு, வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, ஹீரோக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சார் மைனஸ் 1-2 வேணா சொல்லலாம் சார், பிளஸ் ஒரு 10 சொல்லலாம் சார். ஸோ நம்ம ஓவரால் வெளில வரும்போது நம்ம மைண்ட்ல பிளஸா தான் சார் இருக்கும். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். இது ஒரு ஆபாசம்ன்றது கிடையாது, வயலன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வயலன்ஸ் இருக்கு தான் செய்யும் சார். ஒண்ணுமே இல்லை சார், சிம்பிள் சார். கன் கல்ச்சர் நார்த்ல இருக்க மாதிரி இங்க சவுத்துல வரப்போகுது. கன் கல்ச்சர், அந்த கல்ச்சர் வராம தடுக்கணும். என்ஐஏ டீம் வந்து தடுக்குது. அதுல நம்ம ஹீரோக்கு சம்பந்தமே கிடையாது, ஒரு மிலிட்டரியும் கிடையாது, ஆர்மி எதுவுமே கிடையாது. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவர். அவர் எப்படி இதுக்குள்ள வராரு அப்படின்றத கொண்டு வந்து சூப்பரா அந்த ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல காமிச்சிருப்பாப்ல. அது ஏஆரால தான் அந்த மேஜிக் பண்ண முடியும். அந்த மேஜிக் ஏஆர் சூப்பரா பண்ணிருக்காப்ல, சான்ஸே இல்ல சார். அதாவது எஸ்கே முருகதாஸ் காம்போ சூப்பரா வந்திருக்கு. தளபதி ஏஆர் வந்து எப்பவுமே அல்டிமேட், அது கிட்ட வர முடியாது. கண்டிப்பா ஓபனா சொல்றேன், துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது கிட்ட எல்லாம் வர முடியாது, சான்ஸ் இல்ல. அது இதுக்கப்புறம் ஏஆரே நினைச்சு எடுத்தா கூட அது கிட்ட வர முடியுமான ஒரு பெரிய டவுட் தான். ஆனா இவங்களோட காம்போவும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த தளபதியாக இவர் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லுவேன். ஏற்கனவே முருகதாஸ் 2 குத்து விட்டாரு. ஸோ இது என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினச்சி வந்தோம். படம் வந்து வேற லெவலில் இருக்கு. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்து வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறு மாறு. அந்த பொண்ணு பேரு ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்ல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வா இருக்காங்களா அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டா காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலா வந்து வித்யுத் ஜமால வந்து யூஸ் பண்ணியிருக்காப்ல. துப்பாக்கி எவன்ட்டவனா வச்சுக்கடா, வில்லன் நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்குது. ஈக்குவலா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. என்ன துப்பாக்கி 2ல வந்து வித்யுத் ஜமான் வந்து துப்பாக்கி 1ல வந்து இறந்துருவாரு, இது வந்து உயிரோட இருக்காரு. ஸோ அங்கே ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மദ്രാസിயை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் வந்து ஏன் பயப்படுறான்னு தெரில. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் ஃபைட்ஸ்லாம் வேற லெவலு. பிஜு மேனன் வந்து இந்த படத்தில் வாழ்ந்துருக்காரு. ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து ஸ்க்ரீனில். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு டெலிஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காப்புல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமரனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயந்தாங்குழியாக இருந்துட்டு மாவீரனாக வருவாரோ மாவீரன் படத்தில், ஸோ அது மாதிரி வந்து இதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்குது, பொருத்தமாக இருக்குது. வீட்டில் இருந்து பார்த்து ரிவ்யூ பார்த்து வேஸ்ட் பண்ணாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்ன பொறுத்து ப்ரோ, ஒரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு நார்மல் ஃபைட் சீன் மாதிரிலாம் இல்லை, ஒரு ஆக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. புதுசா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட் என்ன ஒரு மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ படம். ஒரு கண்டிப்பா எஸ்கே சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா வர வாழ்த்து. தேவலாம் பேட்டரி யூஸ் கொடுப்போம். ஆனால் படம் சூப்பர் படம் ப்ரோ. சில பேர் எல்லாமே பாசிட்டிவ். ஃபைட் சீன் நொறுக்கிருக்காங்க ப்ரோ. வில்லன் மாஸ் ப்ரோ. புரியல ப்ரோ, நல்லாவே கொடுத்துருக்காங்க. சில பேர் படம் பார்க்காம கமெண்ட் கொடுப்பாங்க, அதை மட்டும் தவிர்த்தலாம். சூப்பராக அதான் அவனுக்கு வந்து ஒரு வியாதி மாதிரி இருக்கும். அவங்க வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் குடும்பமாக நினச்சி எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜில் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையும் உங்கள் குடும்பமாகவே நினச்சிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மெசேஜில். அனிருத் எப்போவுமே ஹிட்டு தான், எப்போவுமே ஹிட்டாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்பவுமே இருந்த மாதிரி தான், மாசா ஹிட்டா லவர் பாய் மாதிரி நல்லா இருக்கும். அப்படியா? இல்லை நல்லா, ஆனால் தெரியல, அது நோட்டீஸ் பண்ணல. ஆனால் டான்ஸ்லாம் சூப்பராக, மூவ்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. படம் ஆவரேஜ் தான் சார், சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார், ஒர்த் இல்லை. ஏஆர் முருகதாஸ் படம் தான் சார். நல்ல என்ன சொல்கிறது, துப்பாக்கி மாதிரி நினச்சி எடுத்திருக்காரு. டம்மி துப்பாக்கி ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.